இருவலர் ஏற்றர் குரத்தி கொடிச்சி இவரவிடவருக்கெல்லாம் அறம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவரத்தில் வந்துவிட்டால் இவரது பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவருமே ஒருதாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி உலகமே அப்படி இடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் மனிதர்கள் தேவர்கள் அனைவரையும் படைப்பது இறைவனாகப்பட்டவன். அப்பேற்பட்ட இறைவனை மனிதனாகப்பட்டவன் சிலையில் வடித்து வாழ வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது இன்னும் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது என்ன